நாமெல்லாம் உண்மையாக இருப்பதால் தான் அதிகம் காயப்படுகிறோம். நேர்மையாக இருப்பதனால தான் அதிகம் சோதிக்கப்படுறோம். உரிமையாக இருக்கிறதுனால தான் அதிகமாக நம்ம கோவப்படுறோம். இல்லைன்னா நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு கஷ்டமும் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ சில விஷயம் அட்வர்டைஸ்மெண்ட்டலால் நம்மளுக்கு மைண்டு செட் ஆகிருக்கிற விஷயம். பட் அது அப்படி இல்லை. சரியா? ஹார்லிக்ஸ் குடிக்கிற குழந்தை தான் ஷார்ப்பராக ஸ்ட்ராங்கராக டாலராக வளருமா? இல்லை. மற்ற குழந்தைகள்லாம் கொஞ்சம் மந்த புத்தியாக நாஞ்சனாக குள்ளமாவாக இருக்கும்? நிச்சயமாக இல்லை. 100 எலுமிச்சையோட விலை எவ்வளவு? குறைஞ்சபட்சம் 300 ரூபா இருக்கும். 10 ரூபா சோப்பில் எப்படி 100 எலுமிச்சையோட சக்தியை அவன் கலப்பான்? எப்படி லாபம் கிடைக்கும்? சும்மா என்னத்தையாவது வாயாலே விட சுட வேண்டியது. 1 லிட்டர் பாலோட விலை குறைஞ்சபட்சம் 45 ரூபா. 5 ரூபாய்க்கு விற்கிற பிஸ்கட் பேக்கெட்டில் அவன் சொல்கிறான் 4 பிஸ்கட்டில் 1 கப்பு பால் இருக்குமா? அது எப்படிப்பா? ஃபேர் அண்ட் லவ்லி பயன்படுத்தினா 7 நாளில் சிவப்பாயிடலாம்னா பேக்கெட் காலியானு திரும்ப திரும்ப எதுக்கு வாங்க சொல்கிறாங்க? அப்படின்னா அதை 7 வருஷமாக பூசினாலும் நம்ம சிகப்பாக மாட்டோன்னு தான் அர்த்தம். இன்னொரு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம துரோகத்தை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நட்டிக்கிற நட்டிப்பு இருக்குது பாருங்க. உலகத்திலேயே அந்த நாய் தான் நல்ல நாயின்னு நம்புகிற அளவுக்கு நடிப்பாங்க. அது பயங்கர தலைவலியை கொடுக்கும். அப்போது சம்டைம்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் லைக் எ ஜெல்லி ஃபிஷ். ஏன்னா அதுக்கு தான் நோ ஹார்ட், நோ ஃபீலிங்ஸ், நோ பிரெயின், நோ பெயின். அதுபோல் வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. எனக்கு அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ பாலகுமரன் என்ன சொல்கிறார்? மனித வாழ்க்கை விசித்திரம். அவர்களே ஏதாவது செஞ்சு அவங்களே அதில் மாட்டிப்பா. பேயே இல்லை, பேயின்னு பயப்படுவா. பூமி உறுதியாக இருக்கும், நீரில் பாய்ந்து பாய்ந்து போவார்கள். ஏரி வத்தி போக பாதை உண்டு, படகு செய்து குறுக்க போவா. காதலிக்க ஆசைப்படுவா, காதல்லையே செத்தும் போவா. லவ் யூ என்றால் சரி என்பார்கள், பிறகு வேறு இடம் மெய் மறந்து போவார்கள். பெண் பார்க்க வீட்டுக்கு போக வேண்டும், போட் கிளப்பில் பெண் பார்த்து மறந்து நிற்பார்கள். மனிதர்களே பிரச்சனையை உருவாக்கி மனிதர்களையும் ஆண்டு போவார்கள்ங்கிறார். உலகம்